ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. என்னை ஏன் அணியில் நீங்கள் தேர்வு செய்யலை? கண்டிப்பாக எனக்கு இது தாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அணி ஒரு மோசமான கிரிக்கெட் தான் விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த தோல்விக்கு, நியூசிலாந்து எதிரான முதல் T20 போட்டி தோல்விக்கு இது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி நட்சத்திர பேட்ஸ்மேன் சொன்னாங்க. பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து எதிரான T20 சீரீஸில் எடுக்கலை. அது குறித்தும் பாகிஸ்தான் படு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அது குறித்து பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நியூசிலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது சாம்பியன் ட்ராஃபி முடிஞ்சோடனே பாகிஸ்தான் அங்கே T20 விளையாடுறதுக்கு போயிருக்காங்க. வெறும் 91 ரன்னுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆகிட்டு பரிதாப நிலையில் தோற்றுருக்காங்க. அது குறித்து பாபர் அசாம் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, என்னையே அணியில் தேர்ந்தெடுக்கலை. கண்டிப்பாக நான் நல்ல ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் நல்லா பண்ணுறேன் தொடர்ச்சியாக. நான் ஒவ்வொரு போட்டியும் நல்லா பண்ணணும் தான் இறங்குறேன். என்னோடய பேட் லக்கால் நான் ஃபார்ம் இழந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஃபார்முக்கு வந்தேன்னா அப்போ என் அணியில் சேர்ப்பீங்களா? இது என்ன இருக்குது? ஒரு சீனியர் பிளேயருக்கு ஒரு மரியாதை தர மாட்டீங்க. கண்டிப்பாக நான் நல்ல ஃபார்முக்கு வருவேன். அது ஒரு நாள் வரும். ஆனால் எனக்கு இந்த டீமில் என்ன தேர்வு செய்யாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே போல் பாகிஸ்தான் அணி போயிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களும் கொஞ்சம் நல்லா ஒரு யங்ஸ்டாருக்கு இருக்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 91 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிருக்காங்க. எனக்கு பாகிஸ்தான் அணி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை தேர்வு செய்யாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காப்புல. ஆமாங்க, அவரையும் எடுக்கல, முகமது ரிஸ்வான் இருப்பார் பாருங்க, அவரையும் எடுக்கல. இந்த 2 பிளேயருமே எடுக்கலன்னு சொல்லாங்க. பாகிஸ்தான் நியூசிலாந்து எதிராக போகிறாங்க. ஏன்னா உள்நாட்டில்னா ஓகே, நியூசிலாண்டுக்கு போகிறாங்கன்னா அந்த கண்டிஷன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரால் மட்டும்தான் ஆட முடியும். எல்லாமே யங்ஸ்டரே அமுச்சு விட்டா இந்த நிலமை தான் சொல்கிறாங்க. ஏன்னா 91 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க பாகிஸ்தான் அணி ஃபஸ்ட்டு பேட்டிங்கில். அதை பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி வெறும் 10.1 பால்லே அடித்து முடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. அதை பார்த்து தான் தாங்க முடியல பாபர் அசாம். ஏன்னா நல்ல பிளேயருங்க, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல, வாய்ப்பு நிறைய கொடுத்தாங்க. பட்டு வாய்ப்பு இல்லை. அவர் தான் மெயின் பிளேயர் ஆடணும். அவர் ஆட மாட்டார். சரியாக ரெஸ்ட்டு கொடுக்குறேன்னு எல்லா சீரீஸும் தான் ரெஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. முகமது ரிஸ்வானுக்கும் வாய்ப்பு கொடுக்கல. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. பாகிஸ்தான் அணியோட நிலைமை ரொம்ப ஒரு பரிதாப நிலையில் இருக்குன்னு சொல்லாங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒரு காலத்தில் எப்படி இந்த டீம் இப்போ ரொம்ப ஒரு மோசமான ஒரு கிரிக்கெட் தான் விளையாடுங்க. ஏன்னா வெறும் பாபர் அசாம், முகமது ரிஸ்வான் இவங்க 2 பேர் நம்பினே இருக்கக்கூடாதுங்க. அடுத்தடுத்த பிளேயர் உருவாகணும். அதுதான் பாகிஸ்தானில் நடக்கலை. பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுறது. அடுத்த T20 என்ன பண்ணுறாங்களா, எதனா ஒரு ஜெயிக்கிற மாரி பண்ணுறாங்களா சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஏன்னா நியூசிலாந்து கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு தான். ஜேமிசன்லாம் செமையாக போட்டிருக்காரு அந்த போட்டியில். அதனால் ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கும்போது ஷாஹின் ஷா, அஃப்ரிடி, நிசிம் ஷா அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பாகிஸ்தான் அணி இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? பாபர் அசாம் பேசுனது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.